சில கருப்பு எறும்பையும் சில சிவப்பு எறும்பையும் ஒரு கண்ணாடி ஜாடியில் போட வேண்டும். ஆரம்பத்தில் அது அமைதியாகத்தான் இருக்கும். இப்போது ஒரு நபர் வந்து அந்த கண்ணாடி ஜாடியை குலுக்கும் போது அந்த எறும்புகள் ஒன்றுக்கொன்று சண்டையிட்டு இறந்துவிடும். காரணம் என்ன தெரியுமா? அந்த சிவப்பு எறும்பு கருப்பு எறும்புதான் தன்னுடைய எதிரி என்று நினைக்கும். அந்த கருப்பு எறும்பு சிவப்பு எறும்புதான் தன்னுடைய எதிரி என்று நினைக்கும். ஆனால் உண்மையான எதிரி யார் தெரியுமா? அந்த கண்ணாடி ஜாடியை குலுக்கிய நபர்தான். இந்த உலகத்துல நடக்கிற எல்லா சண்டைக்கும் பின்னாடி இப்படி ஒரு நபர் குலுக்கிவிட்டு வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பார். கணவனுக்கும் மனைவிக்கும் இடையே சண்டை வருதுன்னா உங்க விருப்பு வெறுப்பு காரணமாக இருக்காது. உங்க மனசாட்சியாக இருக்கிற கண்ணாடி ஜாடிய யாரோ குலுக்கிவிட்டு வேடிக்கை பார்க்கிறார். பல நேரங்களில் நம்மை சண்டையிட வைப்பது மற்றவர்களின் தூண்டுதல், தவறான தகவல், பிரச்சனையை பெரிதாக்கும் மூன்றாம் நபர் அல்லது நம்முள் விதைக்கப்படும் சந்தேகம். மாறுபாடுள்ளவன் சண்டையை கிளப்பி விடுகிறான். கோல் சொல்லுகிறவன் பிராண சிநேகிதத்தையும் பிரித்து விடுகிறான். நீதிமொழிகள் 16:28. மாறுபாடுள்ளவன் சின்ன விஷயத்தையும் பெரிய பிரச்சனையாக மாற்றுவான். அமைதியாக இருக்கும் இடத்தில் கூட சண்டையை கிளப்புவான். ஒற்றுமையை உடைப்பதே அவன் செயல். கோல் சொல்லுகிறவன் பிறரை பற்றி பின்புலத்தில் தீய வார்த்தைகள் பேசுவான். நெருங்கிய நண்பர்களுக்குள் சந்தேக விதையை விதைப்பான். பல வருட நம்பிக்கையையும் ஒரு வார்த்தையால் உடைத்துவிட முடியும். இந்த வசனம் நமக்கு சொல்லுவது, நாம் சண்டையை கிளப்புபவர்களாக அல்ல, சமாதானத்தை உருவாக்குபவர்களாக இருக்க வேண்டும் என்பதே.